Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். சிறுவனும் தேலும், இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஒரு முறை நடந்த விஷயம் இது. ஒரு சிறுவன் சுவர் மீது இருந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து கொண்டு இருந்தான். அவன் நிறைய வெட்டுக்கிளிகளை பிடித்தான். ஆனாலும் அவன் இன்னும் அதிகம் பிடிக்க விரும்பினான். சுவர் மீது வெட்டுக்கிளிகளுக்கு மத்தியில் ஒரு தேலும் இருந்தது. சிறுவன் அதையும் வெட்டுக்கிளி என்று நினைத்து கொண்டு பிடிக்க முன்னேறினான். ஆனால் தேல் அதனுடைய கொடுக்கை தூக்கி சிறுவனை கடிக்க தயாராகி சொன்னது. ஸோ அது தேல் என்ன சொன்னது அப்படின்றத டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது அதே வந்து இப்படி சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. பாவம், இந்த வெட்டுக்கிளிகளைப் போல் என்னையும் பிடிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. ஒருவேளை இவ்வாறு முயற்சி செய்தால் நீ உன் கையில் இருக்கும் வெட்டுக்கிளிகள் மட்டுமல்ல, உன் உயிரையும் இழந்து விடுவாய் அப்படின்னு அது சொல்லுது. மற்றவர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் சில நேரங்களில் தானே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று இந்த கதை சொல்கிறது. அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து இதுதான். அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க தானே போய் சிக்கல்லையே சிக்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த இடத்துல வந்து உன் உயிரை இழந்து விடுவாய் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இழப்பது இல்லை வேண்டான்னு உதறி தள்ளுறது அதெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த கை கழுவுறது அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி பேசுவோம். கை கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு அதவே தான் நம்ம இந்த இடத்துல ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே வார்த்தையை எக்ஸாக்டாக அந்த கை கழுவுறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை ஹிந்தியில் அதே வார்த்தைகளை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதோட அதை எடுத்து ஹிந்தியில் மீனிங் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கலாம். சிறுவன் பாலக், பையன் அப்படின்னு சொன்னோம்னாலும் பாலக் தான். தேல் பிச்சு, ஒரு முறை ஏக் பார். விஷயம் பாத், பேச்சு அப்படின்னாலும் பாத் தான். சுவர் தீவார், மீது பர். வெட்டுக்கிளி டிட்டி. ஓகே, டிட்டி டிட்டி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு லெட்டர்ஸும் சேர்த்து வாசிக்கணும். இது எழுதும்போது நம்ம இப்படியும் எழுதலாம். இன்னொரு இது இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டமில் அது இல்லை, அதனால நான் இப்படியே எழுதிட்டேன். அது வந்து என்னென்னா இந்த டா போட்டுட்டு இந்த டா வந்து அதுக்கு கீழேயே எழுதுவாங்க. ஓகே, எழுதி அப்புறம் இப்படி சொல்லிச்சு விடுவாங்க. ஓகே, அப்படி எழுதுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். இந்த கோடு இப்படி எழுத்து விடுறதுக்கு என்ன ரீசன்னா இது வந்து இப்படி சேர்த்தி வாசிக்கணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் இந்த இது. ஓகே, ஸோ இது வந்து டிட்டி டிட்டி. பிடிப்பது பக்கடுனா, பல அல்லது நிறைய அப்படின்னா கை சாரின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் இந்த ஸ்டோரியில் வந்து தேலுக்கு வந்து நம்ம கை சாரின்னு யூஸ் பண்ண போகிறோம், அதனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஆனாலும் அப்படின்னா லேக்கின், அதிகம் அதிக். விரும்புவது அப்படின்னா சாஹ்னா, வேண்டும் அப்படின்னாலும் சாஹ்னா தான். இந்த இடத்துல வந்து விரும்பினான் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதாவது இன்னும் அதிக தேலை வந்து வெட்டுக்கிளியை பிடிக்கணும்னு அவன் விரும்புகிறான் இல்லைங்களா, அதை தான் இந்த இடத்துல சாஹ்னா அப்படின்னு கொடுத்துருக்கேன். மத்தியில் அப்படின்னா கே பீச், இடையில் மத்தியில் நடுவில் அப்படின்னா கே பீச். நினைத்து கொள்வது அல்லது புரிந்து கொள்வது அப்படின்னா சமஜ்னா. முன்னேறுவது அப்படின்னா படுனா. ஆகே பட்னா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பட்னா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, முன்னோக்கி செல்வது அப்படின்னு சொல்கிறது அது. திடீரென்று அச்சானக், தன்னுடைய, உன்னுடைய, அதனுடைய, இதனுடைய, அதுக்கு எல்லாமே வந்து அப்புனா அப்படின்ற டேர்ம். அப்புனா, அப்புனே, அப்புனி. ஸோ அந்த என்ன வேர்டை சொல்கிறோமோ அதோட ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி அதோட நம்பர், அதாவது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அப்புனா, அப்புனே, அப்புனி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அப்புனாக்கு வந்து தன்னுடைய அப்படின்ற மீனிங்கா, உன்னுடைய அப்படின்ற மீனிங்கா, அதனுடைய, இதனுடையன்ற மீனிங்கான்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொடுக்கு டங்க். ஓகே, டங்க். தூக்குவது அப்படின்னா உட்டானா, அதாவது இந்த கொடுக்க தூக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லிஃப்ட் பண்ணுது, அது வந்து உட்டானா. கொட்டுவது அப்படின்னா காட்டுனா. கடிப்பது அப்படின்னாலும் காட்டுனா தான். தயாராகுவது அப்படின்னா வந்து தையார் ஹோனா. நம்ம தமிழில் தயார் ஆகுவது அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து தையார் ஹோனா.
பேசுவது போல்னா போல்னா. பாவம் பெச்சாரி பெச்சாரி. அதாவது நம்ம வந்து ஆணாக இருந்தால் பெச்சாரா அப்படின்னு சொல்லுவோம், பெண்ணாக இருந்தால் பெச்சாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம். இது பெச்சாரி உஸ்கே கியா பத்தா அப்படின்னு சொல்லுவோம். பாவம் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பெச்சாரி உஸ்கோ கியா பத்தா உஸ்ஸே கியா பத்தா அப்படிம்போம். அவளுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்னு. அந்த பாவம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணை சொல்லும்போது பெச்சாரி அப்படின்னு சொல்லுவோம், ஆணை சொல்லும்போது பெச்சாரா அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ளூரல்னா பெச்சாரே அப்படின்னு, பாவம் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம், பெச்சாரே அப்படின்னு சொல்லுவோம். போல அல்லது மாதிரி அப்படின்னா கீ தரகு. தரகு தான் இது வந்து கீ அப்படிங்கிறது சேர்த்திக்கலாம். ஏன்னா தரகு வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால கீ தரகு அப்படின்னு யூஸ் பண்ணுவோங்கிறக்கா நான் இப்படியே கொடுத்துட்டேன். முயற்சி கோஷிஷ் கோஷிஷ். ஒருபோதும் அப்படின்னா கபி கபி, அதாவது நெவர். செய்யாதே அப்படின்னா மத் கர்னா மத் கர்னா. ஒரு வேலை அப்படின்னா அகர் அகர். யதின்னு கூட யூஸ் பண்ணலாம். இப்படி இவ்வாறு அப்படின்னா ஐசி ஐசி. இழப்பது அப்படின்னா ஹாத் தோ பேட்னா. ஸோ கையை கழுவுறதுன்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹாத் தோ பேட்னா. ஹாத் தோனா அப்படின்னு கையை கழுவுறது, ஹாத் தோ பேட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையை கழுவிட்டு உட்கார்றது அந்த மாதிரி மீனிங் வரும். இதை நான் வச்சுக்கோங்க அப்படியே சென்டென்ஸோட யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஹாத் தோ பைட்டோகே அப்படின்னா வந்து நீ இழந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. நீ ஒரு விஷயத்தை இழந்துருவ, தும் ஹாத் இஸ் ஏ ஹாத் தோ பைட்டோகே அப்படிம்பாங்க. அப்படின்னா வந்து இந்த விஷயத்த நீ இழந்துருவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாத் தோ பைட்னா. உயிர் அப்படின்னா ஜீவன். கதை கஹானி. சொல்வது பத்தானா. மற்றவர்கள் தூஸ்ரோம். உடன் கேசாத் கேசாத். தவறு கலத். நடத்தை விவஹார் விவஹார். சில நேரங்களில் அப்படின்னா வந்து கபி 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 கபி. கபின்னு வந்ததுன்னா நெவர். ஓகே, கபி மத் கர்னா அப்படின்னா ஒருபோதும் செய்யாது. இந்த இடத்துல வந்து கபி கபி அப்படின்னா வந்து சம்டைம்ஸ். சுய அல்லது தன்னை அப்படின்னா வந்து குத் குத். செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில், அது. சிக்கல் துன்பம் கஷ்டம் அப்படின்னா முசீபத் முசீபத். மாட்டிக்கொள்வது உள்ளே செல்வது அப்படின்னா பட்ஜானா பட்ஜானா. அதில் போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறது சிக்கிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் வந்து பட்ஜானா அப்படின்னு சொல்கிறது. முசீபத்துமே பட்ஜானா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிக்கலில் போய் சிக்கிக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு முறை நடந்த விஷயம் இது. ஸோ ஒரு முறை அப்படின்னா ஏக் பார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ விஷயம் அப்படின்னா பாத். பாத் வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால கீ போட்டு அப்புறம் அதை சொல்கிறோம். ஏக் பார் கி பாத் ஹே. ஏக் பார் கி பாத் ஹே, அதாவது எப்போவும் நடந்த விஷயம் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஒரு சிறுவன் சுவர் மீது இருந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து கொண்டு இருந்தான். ஒரு சிறுவன் ஏக் பாலக். ஓகே, ஏக் பாலக் சுவர் மீது இருந்த வெட்டுக்கிளிகளை. சுவர் மீது அப்படின்னா தீவார் பர் டிட்டியா பக்கட் ரஹா தா. ஸோ இந்த இடத்துல வந்து தீவார் பர் தே டிட்டியா அப்படின்னு சொல்ல தேவை கிடையாது. ஸோ இருந்த அப்படின்றது சேர்ந்து தான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். தீவார் பர் டிட்டியா பக்கட் ரஹா தா அப்படின்னா வந்து சுவர் மீது இருந்த வெட்டுக்கிளிகளை வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் நிறைய வெட்டுக்கிளிகளை பிடித்தான். ஆனாலும் ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக வந்து சில பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது, இந்த இடத்துல எப்படி இது ப்ளூரலாக வரும்போது இப்படி மாறுதுன்னு. ஆக்சுவலாக டிட்டி அப்படின்னு சிங்குலராக மீனிங்கில் வந்து நான் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா வெட்டுக்கிளிக்கு. அப்போ வந்து டி இதுதான் இருக்கும், இதுவும் இருக்கும். இந்த டா போட்டு இந்த டி வந்து சின்னது போடாமல் பெருசு போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன். ஓகே, சிங்குலர் எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம் ஹிந்தியில். இதே வந்து டிட்டியா டிட்டியும் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதை வந்துட்டு பெருசாக இருக்கிறத இந்த ஷார்ட் டியாக மாற்றுவோம். இந்த வேர்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இப்போ லடுக்கி அப்படின்னு சொல்லும்போது ல ட கீ வந்து ரைட் சைடில் சொல்லிச்சு விட்ருப்போம். இதே வந்து லடுக்கியா லடுக்கியும் அப்படின்னு எழுதும்போது பார்த்தோன்னா இந்த கீ வந்து சின்ன கீயாக மாற்றி அப்புறம் தான் யா வந்து இந்த யா சேர்த்திக்குவோம், இல்லை வந்து யோ அப்படின்றத போடுவோம். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வரும், சிங்குலர் ப்ளூரல். அதாவது இந்த மாதிரி டி கீ, அதாவது பெரிய கீ பெரிய டி பெரிய தி இதிலெல்லாம் முடியும் போது அந்த மாதிரி வார்த்தைகளை அந்த மாதிரி நவுனை வந்து ப்ளூரலாக மாற்றும் போது இந்த ரூல் அப்ளை ஆகும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. அவன் நிறைய வெட்டுக்கிளிகளை பிடித்தான். ஆனாலும் அவன் இன்னும் அதிகம் பிடிக்க விரும்பினான். அவன் நிறைய வெட்டுக்கிளிகளை பிடித்தான்.
உஸ்னே கை சாரி டிட்டியா பக்கடி. ஸோ இந்த இடத்துல டிட்டியாவும் வந்து ஃபெமினன் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த இடத்துல கை சாரின்னு போட்டு பக்கடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பக்கடா அப்படின்னு சொல்லிட்டா ஓகேவா அப்படின்னாலும் மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது, தாராளமாக அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, உஸ்னே கை சாரி டிட்டியா பக்கடி. அதுக்கப்புறம் ஆனாலும், ஆனாலும்னா என்ன, லேக்கின். ஆனால் அப்படின்னாலும் லேக்கின் தான், ஆனாலும் அப்படின்னாலும் லேக்கின் தான். ஓகே, ஆனாலும் அப்படிங்கிறது லேக்கின். அவன் இன்னும் அதிகம் பிடிக்க விரும்பினான். வ और अधिक. ஸோ இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஆர், அதிகம் அப்படிங்கிறதுக்கு அதிக். ஸோ பிடிக்க விரும்பினான், விரும்புவது அப்படின்னா சாஹ்னா அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். வ और अधिक पकड़ना चाहता था. ஸோ விரும்பினான், चाहता था அப்படின்னு மாற்றுறோம். उसने कई सारी टिड्डियाँ पकड़ी. टिड्डियाँ पकड़ी लेकिन वह और अधिक पकड़ना चाहता था. சுவர் மீது வெட்டுக்கிளிகளுக்கு மத்தியில் ஒரு தேலும் இருந்தது. ஸோ சுவர் மீது, தீவார் பர். ஓகே, தீவார் பர். ஸோ வெட்டுக்கிளிகளுக்கு அப்படின்னா டிட்டியோம், டிட்டியோம் கே பீச். ஓகே, ஸோ மத்தியல்னா கே பீச்னு படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுவோம். தீவார் பர் டிட்டியோம் கே பீச் ஏக் பிச்சு பீத்தா. ஏக் பிச்சு பீத்தா, ஒரு தேலும் இருந்தது. ஒரு அப்படிங்கிறதுக்கு ஏக், பிச்சு பீத்தா தேலும் அப்படின்னு சொல்றதுக்கு பிச்சு பி, இருந்தது அப்படின்னா தா. தீவார் பர் டிட்டியோம் கே பீச் ஏக் பிச்சு பி தா. சிறுவன் அதையும் வெட்டுக்கிளி என்று நினைத்து கொண்டு பிடிக்க முன்னேறினான். பாலக் உசேபி, அதையும், அதை அப்படின்னா உசே, யும் சத்தத்துக்கு பி சேர்த்திக்கிறோம். பாலக் உசேபி டிட்டி சமஜ்கர். ஸோ நம்ம வந்து புரிந்து கொள்வது, நினைத்து கொள்வதுக்கு சமஜ்னான்னு படித்தோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். சமஜ்கர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், சமஜ்கே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ரெண்டு ஆக்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு கர்ரோ கேவோ யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, சமஜ்கர் அப்படின்னு சொல்லலாம், சமஜ்கே அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரிந்து கொண்டு பிடிக்க முன்னேறினான். ஸோ புரிந்து கொள்வது ஒரு வேர்ப், முன்னேறுவது ஒரு வேர்ப், பிடிப்பதற்காக முன்னேறுவது ஒரு வேர்ப், அது ஒரு ஆக்ஷன். बालक उसे भी टिड्डी समझकर पकड़ने के लिए बढ़ा. ஓகே, முன்னேறினான் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். பக்கடனே கேலியே, பிடிப்பதற்காக முன்னேறினான், படா அப்படின்றது. ஆனால் லேக்கின் தேல் அதனுடைய கொடுக்கை தூக்கி சிறுவனை கடிக்க தயாராகி சொன்னது. தேல் அதனுடைய கொடுக்கை தூக்கி. லேக்கின் அச்சானக் பிச்சு நே அப்புனா டங் உட்டாயா. ஓகே, ஆக்சுவலாக திடீரென்று அப்படிங்கிறது வரணும். அச்சானக்கு வந்து திடீரென்று வரணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் அது வந்து பிடிஎஃப்பில் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஸோ நினைத்து கொண்டு பிடிக்க முன்னேறினான். ஆனால் தேல் அதனுடைய கொடுக்கை திடீரென்று தூக்கி அப்படின்றது வரும். ஓகே, திடீரென்றுக்கு தான் வந்து அச்சானக். லேக்கின் அச்சானக் பிச்சூனே, தேல் வந்து அப்புனா டங் உட்டாயா. ஸோ அதோட கொடுக்க வந்து தூக்குச்சு. और बालक को काटने के लिए तैयार होकर बोला. ஸோ அது கொடுக்க தூக்கி தயாராகுது. தயாராகி என்ன சொல்லுது அப்படின்னு, பாலக் கோ காட்டுனே கேலியே, கடிக்க தயாராகி, காட்டுனே கேலியே தயார் ஹோக்கர், ரெடியாகி சொன்னது. ஸோ தயார் ஹோக்கர் போலா. ஸோ தயார் ஹோனா ஒரு ஆக்ஷன், போல்னா ஒரு ஆக்ஷன். அதனால தான் வந்து கர்ரோ கேவோ போடுறோம். இந்த இடத்துலையும் வந்து கே யூஸ் பண்ணலாம் கர்ருக்கு பதிலாக. ஓகே, தயார் ஓகே போலா அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். பாவம் இந்த வெட்டுக்கிளிகளை போல் என்னையும் பிடிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. இன் பேச்சாரி டிட்டியோம் கீ தரக. ஸோ இந்த பாவப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல என்னையும் பிடிக்க முயற்சி பண்ணாத அப்படிங்கிறத சென்டென்ஸ். இன் அப்படின்னா வந்து இந்த அப்படின்னு அர்த்தம். இன் பேச்சாரி டிட்டியோம் கீ தரக. ஸோ இந்த வெட்டிக்கிளி, பாவம் இந்த வெட்டிக்கிளிகளை போல அப்படின்னு தமிழில் வரும். போல என்னையும் பிடிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. ஒருபோதும்னா கபி. ஸோ முஜேபி, அது போல் என்னையும். ஸோ முஜேபி பக்கடனே கி கோஷிஷ் கபி மத் கர்னா. ஒருபோதும் முயற்சி செஞ்சிடாத என்னை பிடிக்கிறதுக்கு, அதுகளை பிடிச்ச மாதிரி என்னையும் பிடிக்கலான்னு ஒருபோதும் முயற்சி செஞ்சிடாத அப்படின்னு வார்னிங் கொடுக்குது. ஒருவேளை இவ்வாறு முயற்சி செய்தால் நீ உன் கையில் இருக்கும் வெட்டுக்கிளிகள் மட்டுமல்ல, உன் உயிரையும் இழந்து விடுவாய். அகர், ஒருவேளைன்னா அகர், யதின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான்.
ஐசி கோஷிஷ் கீ தோ. ஓகே, ஐசி கோஷிஷ் கீ தோ அப்படின்னா இந்த மாதிரி முயற்சி செய்தால், ஒருவேளை இந்த மாதிரி முயற்சி செய்தால். அகர் ஐசி கோஷிஷ் கீ தோ, நீ உன் கையில் இருக்கும் வெட்டுக்கிளிகள் மட்டுமல்ல, தும் அப்னே ஹாத் கி இன் டிட்டியோं से ही नहीं अपने जीवन से भी हाथ दो बैठोगे. ஓகே, हाथ दो बैठोगे அதுதான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இழந்து விடுவதுக்கு தோ பேட், ஹாத் தோ பேட்னான்னு படித்தோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உன் கையில் இருக்கக்கூடிய வெட்டிக்கிளிகளை மட்டும் கிடையாது, உன்னோட உயிரையும் நீ இழந்து விடுவாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்னே ஜீவன் சேபி, அப்னே ஜீவன் அப்படின்னா உன்னோட உயிரையும் நீ இழந்து விடுவாய் அப்படிங்கிறது தான் இது. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா தமிழில் வர மாதிரி எக்ஸாக்டாக இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா மேட்ச் ஆகாது. ஓகே, அப்னே ஜீவன் சேபி ஹாத் தோ பேட்டோகே. மற்றவர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் சில நேரங்களில் தானே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று இந்த கதை சொல்கிறது. ய கஹானி பதாத்தி ஹை. ய கஹானி பதாத்தி ஹை. பதானா அப்படின்னா வந்துட்டு சொல்வது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கஹானி, கஹானினா கதை. ஸோ கஹானி வந்து ஃபெமினின் டேர்ம், அதனால தான் பதாத்தி ஹை அப்படின்னு சொல்கிறோம். பதாத்தா ஹேன்னு சொல்லாமல் பதாத்தி ஹேன்னு சொல்கிறோம். ய கஹானி பதாத்தி ஹை, அதாவது இந்த கதை சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், என்று அப்படிங்கிறது தான் இந்த கீ. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். மற்றவர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் சில நேரங்களில் தானே சிக்கலில் மாற்றிக்கொள்கிறார்கள். दूसरों के साथ गलत व्यवहार करने वाले. ஸோ மற்றவங்க கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறவங்க, கபி கபி சம்டைம்ஸ், ஓகே, சில சமயம், சில நேரங்களில் அல்லது சில சமயங்களில், சில சமயம், அதுக்கு வந்து கபி கபி, கபி கபி குத் முசீபத் மே பட் ஜாத்தே ஹேன், குத் முசீபத் மே பட் ஜாத்தே ஹேன். ஸோ அவங்களே வந்து தானே வந்து சில சமயம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே வந்துட்டு ஒரு சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். बालक और बिच्छू. एक बार की बात है, एक बार दीवार पर टिड्डियों पकड़ रहा था. एक बालक दीवार पर टिड्डियों पकड़ रहा था. उसने कई सारी टिड्डियाँ पकड़ी, लेकिन वह और अधिक पकड़ना चाहता था. दीवार पर टिड्डियों के बीच एक बिच्छू भी था. बालक उसे भी टिड्डी समझकर पकड़ने के लिए बढ़ा, लेकिन अचानक बिच्छू ने अपना डंक उठाया और बालक को काटने के लिए तैयार होकर बोला, इन बेचारी टिड्डियों की तरह मुझे भी पकड़ने की कोशिश कभी मत करना. अगर ऐसी कोशिश की तो तुम अपने हाथ की इन टिड्डियों से ही नहीं. ஸோ இது மட்டும் இல்லை, अपने जीवन से भी हाथ बैठोगे. ஸோ இந்த வெட்டிக்கிளியை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சேஹி நெஹி அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். ஸோ இந்த வெட்டிக்கிளிகள் மட்டும் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு சேஹி, டிட்டியும் சேஹி நெஹி, अपने जीवन भी हाथ दो बैठोगे. உன் உயிரையும் கை கழுவ வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது, இழந்து விட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அது வார்ன் பண்ணுது. यह कहानी बताती है कि दूसरों के साथ गलत व्यवहार करने वाले कभी कभी खुद मुसीबत में पड़ जाते हैं. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் புதுசாக இவ்வளோ வொக்காப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.